அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் இக்பால் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு பொதுப்பணித்துறையுடைய பொறியாளர் அவர்களை சந்தித்திருக்கிறோம். காரைக்காலில் தேர்தலுக்கு முன் போடப்பட்டு நிறுத்தப்பட்ட அனைத்து சாலைகளையும் விரைவாக முடிக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஜல்லி கற்களாக போடப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 8 மாதங்களாக மக்கள் கடும் துன்பங்களை சந்தித்து வருகிறார்கள். பல விபத்துகள் நடைபெறுகின்றன. அது அந்த ஆடி மாத காலத்தில் பறக்கக்கூடிய தூசிகளினால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே இந்த அத்துணை சாலை பணிகளையும் உடனடியாக விரைந்து முடிக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நகரப்பகுதியிலே தோண்டப்பட்ட அனைத்து பள்ளங்களையும், சாலையின் குறுக்கே தோண்டப்பட்ட அனைத்து பள்ளங்களையும் உடனடியாக மூட வேண்டும். கழிவுநீர் குழாய் பதிக்கும் பணியிலே விடுபட்ட அனைத்து பள்ளங்களையும் தரமான சாலைகளாக மாற்றி அதை முடிக்க வேண்டும். அதே சமயத்தில் காரைக்கால் பகுதிக்கு சூப்பர் எல்னினோ கொடூர வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடூர வெப்ப அலை மட்டுமல்ல, திடீரென்று கடும் மழைப்பொழிவு இருக்கும். அதை தாங்கக்கூடிய சக்தி காரைக்காலுக்கு இல்லை, காரைக்கால் பொதுமக்களுக்கு இல்லை. எனவே அனைத்து வாய்க்கால்களையும் நீர்வழிப்பாதைகளையும் விரைந்து அதனை தூர்வாரி சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை இன்றைய தினம் முன்னிறுத்தி இருக்கிறோம். பொதுமக்கள் ஏனென்றால் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறைக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த 2 மாவட்டங்களுக்கு இடையில் தான் காரைக்கால் இருக்கிறது. எனவே பொதுமக்களை காக்கும் விதத்தில், காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்களை காக்கும் விதத்தில் பொதுப்பணித்துறை போர்க்கால அடிப்படையில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி இந்த தினம் கோரிக்கை வைத்து செயற்பொறியாளர் அவர்களை சந்தித்திருக்கிறோம். அவரும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். எனவே இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். அதை சப்போஸ் விரைந்து முடிக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி அறிவிக்கும் என்று இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம்.